அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உங்க நிலைமை என்ன, என் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சீங்களா? அவன் செத்து போயிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். யாரோட தொல்லையும் இல்லாம கடைசி வரைக்கும் உள்ளே என்னோட வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கும். தல்ல சிஸ்டர், என் தங்கச்சி கௌரி இங்க இருக்கா. அவளுக்கு இப்ப எப்படி இருக்கு? அத டாக்டரை பார்த்து தான் கேட்கணும். டாக்டர் எங்க இருக்காங்க? அந்த ரூம்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், உட்காருங்க. என் பேர் கிருஷ்ண, கௌரியோட அண்ணன். இப்போ கௌரிக்கு எப்படிங்க இருக்கு? குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? 2 பேரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. குழந்தையோட இதய துடிப்பு சரியாயிடுச்சு. இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்றதுதான் நல்லது. டாக்டர், நான் இப்போ என் தங்கச்சியை பார்க்கலாமா? நோனோ, கௌரிய ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் 2 நாளைக்கு யாரும் பார்க்க அலோ பண்ண முடியாது. சரிங்க, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கௌரிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மருந்து தேவைப்படுது. எழுதி தரேன், வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்க. நான் வாங்கிட்டு வரேன். சரிங்க, உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க சார். இந்த மருந்து இருக்கா பாருங்களேன். இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க, 100 ரூபா கொடுங்க. ஓகே. எங்க இது எவ்வளோ ஆகும்? 485 ரூபா ஆகும் சார். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க எடுத்து வைங்க. பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே உடனே ஓகே, வாங்க. அண்ணா வணக்கண்ணே. வா கிருஷ்ணா, என்ன ட்ரை சைக்கிளை காணும், வாட்டர் கேனையும் காணும்? மதியத்துக்கு மேலே கொண்டு வரேண்ணே. அது தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அப்படியா? அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். ஆனால் எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபா பணம் வேணும். எவ்வளவு? 500 ரூபாயா? ஆமாண்ணா, நீங்க தண்ணி கேன் கணக்கில் வேணா கழிச்சுக்கோங்கண்ணே. சரி சரிண்ணே. ₹500 இருக்கு. சரிண்ணே, ரொம்ப நன்றி. கணக்குல கழிச்சுக்க. சரி, நீங்க கணக்குல சரி, வா. வரண்ணே. வணக்கம் தம்பி, உங்களை பார்க்கலான்னு தான் வந்தேன். கௌரி நல்லா இருக்காளா? கௌரி குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? கௌரி செத்துறாளா இல்ல அவ உயிரோட இருக்காளான்னு உங்க பொண்ணு விசாரிச்சு சொன்னாளா? தம்பி, ஏன் இப்படி பேசுறீங்க? எங்க வீட்டுல யாரும் கெட்டன்னு உள்ளவங்க கிடையாது. ஆமா, உங்க வீட்டுல இருக்கவங்க நல்லவங்க, நான் மட்டும் தான் அயோக்கியம், அப்படிதானே? தம்பி, இது கோவப்படுற இடமும் இல்லை, நேரமும் இல்லை. நான் உங்ககிட்ட என்ன பேச வந்தனோ அதை பேசிட்டு போயிடுறேன். நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். தம்பி, என் பெரிய பொண்ணு காயத்ரி உங்களை கை நீட்டி அடிச்சிருக்கா. அதுக்கு ரவுடிங்களை விட்டு அவளை அவமானப்படுத்திருக்கீங்க. எந்த பொண்ணுக்குமே இந்த அசிங்கம் நடக்கக்கூடாது தம்பி. காயத்ரியோட புருஷன் ரொம்ப நல்லவர், ரொம்ப பொறுமைசாலி. அதனால பிரச்சனை எதுவும் இல்லாம போயிடுச்சு. இப்ப சின்னவ சுதா தான் உங்ககிட்ட நியாயம் கேட்கிறேன்னு வந்து அவளையும் நீங்க அசிங்கப்படுத்தி பேசி அவ உங்க மேல காரி துப்பியிருக்கா. அத மனசுல வச்சுக்கிட்டு பெரியவளை பழி வாங்கின மாதிரி சின்னவளையும் பழி வாங்கணும்னு நினைச்சிடாதீங்க. அவ கல்யாணம் ஆகி வாழ வேண்டிய பொண்ணு.
காயத்ரிக்கு நடந்த மாதிரி அவளுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அவ எதிர்காலமே வீணா போயிடும். உங்க காலில் விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பொண்ணுங்களை விட்டுருங்க. அவங்க இனிமே உங்க வழிக்கே வர மாட்டாங்க. யோ நிறுத்தியா? எல்லாரும் என்ன சைக்கோ மாதிரியும் வில்ல மாதிரியும் பாத்துட்டு இருக்கீங்க. நான் தான் இந்த தப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் தப்பு பண்ண மாதிரியா நீ பேசிட்டு இருக்க? நானே என் பொண்டாடி சீரியஸா இருக்காலே நொந்து நூலா போயிட்டு இருக்கேன். போயா போ. தயவு செஞ்சு என்ன கோபப்பட வைக்காத, சத்தம் போட வைக்காத. போயா. ஹலோ பாபு, இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல மார்க்கெட்டா? எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்க. அவரு என்ன அப்படி பேச வைக்கிற? கீப் குவைட். உங்க மச்சான் மருந்து வாங்க போனாரே, வந்துட்டாரா? மச்சானா? ஆமா, டாக்டர் எழுதி கொடுத்தாங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷனை உங்க ஒய்ஃப்க்கு உடனே போட்டாகணும். போய் மருந்தை கொண்டு வர வழியை பாருங்க. போங்க. அவன் எதுக்கு இங்க வந்தான்? என்ன பண்ணாலும் அடங்க மாட்டானுங்களே. பாபு, கௌரிக்கு ஏதோ அர்ஜென்ட்டா மருந்து வேணும். நாங்க இங்க கிடைக்கல, நான் பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க கொடுத்துருங்களேன். நீ யாரு என் பொண்டாட்டிக்கு மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு? உன்னதான் கேக்குறேன். நீங்க இல்லாதனால தான் டாக்டர் என்கிட்ட எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப அவசரம் சொன்னாங்க பாபு, அதனால தான் நான் ஏய் நிறுத்து. நான் விலை போனாலும் ஏன் அப்படி இம்சை கொடுக்குறீங்க? என் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, போ. எனக்கு இந்த மருந்து வேண்டாம். பாபு இதை பாருங்க, எல்லா விஷயத்தையும் விளையாடுற மாதிரி தயவுசெய்து இதுலயும் விளையாடாதீங்க. இது கௌரி உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். தயவுசெய்து மருந்து கொண்டு போய் உள்ள கொடுத்துருங்க. ஏய், என் பொண்டாட்டிக்கு மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். நீ யாரு? போடா. பாபு இத பாருங்க, அவ உங்க பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி அவ என்னோட தங்கச்சி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கச்சின்னு பாசத்தை காட்டி என்னை அவளையும் பிரிக்க பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. கிளம்பு. பாபு தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இது விளையாட்டு விஷயம் கிடையாது. ஏய், கிளம்புன்னு சொல்ற, நின்னு பேசிக்கிட்டே இருக்க. இப்பதான் உன் மாமனார் வந்து என் மேல அபாண்டமா பழிய போட்டு என்ன கேவலமா பேசிட்டு போனாரு. அடுத்து நீ வந்திருக்கியா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி கிடையாதா? என் பொண்டாட்டியும் அவன் வயித்துல வளர்ற குழந்தையும் உயிருக்கு போராட்டிட்டு இருக்காங்க. நான் இங்க தவிச்சிட்டு இருக்கேன். ஆளாளுக்கு வந்து என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க. இல்ல புரியுது பாபு, இந்த பாருங்க, நான் மாமா கிட்ட பேசுறேன். நீங்க முதல்ல மருந்து போய் உள்ள கொடுத்துருங்களேன். சொல்லிட்டே இருக்க. மருந்து வாங்கி மருந்து என்னாச்சுங்க? அது கை தவறிடுச்சு. நீங்க மறுபடியும் மருந்து எழுதி கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப லேட்டா வந்து இந்த பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கியே, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? இன்னைக்கோ நாளைக்கோ தன்னால சரியாயிடும் நினைச்சு நாட்களை கடத்திட்டு இருக்கேன். பொடி பைத்தியக்காரி, யோசிக்கவே மாட்டியா? அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். எல்லா தப்பும் ஓ மேலதான். அப்ப உன் புருஷனோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம விலகி இருந்த. இப்ப உன் புருஷன் பக்கத்திலேயே இருந்தோம் அவரை புரிஞ்சுக்காம இருக்க. முகத்துக்கு நேரா நீ ஒரு சுயநலவாதின்னு சொல்லி எந்த ஆம்பளைய திட்டினாலும் நிச்சயம் அவனுக்கு கோவம் தான் வரும். அதுவும் கட்டின புருஷனை பார்த்து நீ ஒரு சுயநலவாதி, உன்னை பார்க்கவே அசிங்கமா இருக்குன்னு சொன்னா அவர் எப்படி உன்கிட்ட அன்பை நடந்துக்குவாரு? தங்கச்சி மேல அவருக்கு பாசம் அதிகம். தங்கச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக
ஏகப்பட்ட அவமானங்களை அவர் தாங்கியிருக்காருன்னு நீயே சொல்லிருக்க. இப்பவும் அதே தங்கச்சியாலதான் உங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. இது தெரிஞ்சும் நீ அவர் மேல கோவப்பட்டினா உன் மேல தாண்டி தப்பு. நீ யார கேட்டாலும் இதையேதான் சொல்லுவாங்க. இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுலயும் அவரு உன் கூட சேரலான்னு வரும்போது நீ அவரை விலக்கி வச்சிருக்க. இது அவரை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு சண்டை வேணாலும் வரலாம். ஆனா பெட்ரூம்னு வந்துட்டா அத்தனை சண்டையும் மறந்துடணும். பிரச்சனை சரியாகணும். இல்லன்னா அவங்க லைஃபுக்கே பிரச்சனை தான். உன் புருஷனை நீ தாண்டி உன் வழிக்கு கொண்டு வரணும். தலையண மந்திரம் நீ கேள்விப்பட்டதில்ல? கல்யாணம் ஆன புதுசுலயே உன் புருஷன் உனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அந்த எண்ணம் உன் அடி மனசுல இன்னும் அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்ப தலை தூக்கிருச்சு. அதான் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. இல்ல, பழைய காயத்ரி எனக்குள்ள இப்ப இல்லவே இல்ல. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலர். எல்லா விஷயத்திலையும் அவருக்கு நான் விட்டு கொடுக்கறேன். நான் இறங்கிதான் போயிட்டு இருக்கேன். இறங்கி போறல்ல, முழுசா இறங்கி போ. முழுசா விட்டு கொடு. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை இல்லாம வாழறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது தாம்பத்திய உறவுதான். அத முதல்ல நீ சரிப்படுத்திக்க. அதுல இருந்து நீ விலகி போறது உன் மேல அவருக்கு வெறுப்பு தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கும். தலையண மந்திரம் ஒண்ணுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. நான் ஆசையா வளர்த்த என் தங்கச்சி என்ன வெளியே போடான்னு சொல்லிட்டாடா. எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் அவன் மேல. என்னையவே வெளியே துரத்துற அளவுக்கு வந்துட்டாச்சு. எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறமும் பாசமா என் தங்கச்சியை பார்க்க பல தடவை போயிருக்க. அப்பெல்லாம் எங்க அம்மா தான் என்ன திட்டம், என்ன துரத்தும். என் தங்கச்சி எதுவுமே சொல்ல மாட்டாடா. அந்த அளவுக்கு என் தங்கச்சிக்கு என் மேல பாசம், அன்பு. இவளா இப்படி எல்லாம் பேசுறா? கிடையவே கிடையாது. அந்த செந்தில் அவளை அப்படி பேச வச்சிருக்கான். என் தங்கச்சிய நைஸா அவன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள பிரிச்சு வைக்கிற மாதிரி பிரிச்சு வச்சு ஒரு நாடகத்தை நடத்தி என் தங்கச்சியை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் பக்கம் எழுந்துட்டான். என் தங்கச்சி செந்திலோட கைப்பொம்மையா மாறிட்டாடா. நான் விட மாட்டேன்டா, அவனை நான் விட மாட்டேன்டா. எங்க அம்மா என்ன கைவிட்ட மாதிரி என் தங்கச்சி என்னை சுத்தமா விருத்து ஒதுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கான்டா. நான் விட மாட்டேன்டா. இதே என் தங்கச்சி வாயால செந்தில வீட்டை விட்டு வெளியே போட்டா நான் ஏன்னு நான் சொல்ல வைக்கல. என் பேரு ராஜேந்திரலடா, ராஜேந்திரல. மாமா, ஏன் மாமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கிற பிரச்சனை பத்தாதா? நடந்ததெல்லாம் போதாதா? நீங்க ஏன் மாமா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? அந்த பாவு பத்தி உங்களுக்கு தெரியும்ல? தெரிஞ்சுன்னா அவனுக்கு கோவம் வர மாதிரி நீங்க ஏன் பண்றீங்க? அதனால எவ்வளவு பிரச்சனை வரும். இல்ல பிரச்சனை வரணுன்றதுக்கு தான் நீங்க வேண்டே பண்றீங்களா? சொல்லுங்க, ஏன் போனீங்க? என்ன கேள்வி கேட்குறீங்க? ஏன் நாங்க போகக்கூடாதா? எதுக்காக போனேன், என்ன பேசுறேன்னு தெரியாமலே நீங்க கோவப்படுறீங்க. கோவப்படாம என்ன மாமா பண்ண சொல்றீங்க? சூழ்நிலை தெரியாம நீங்க போன தப்பு. இந்த பாருங்க மாப்பிள்ள, நான் என் பொண்ணுக்காக தான் அங்க போனேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு உங்க தங்கச்சி முக்கியம். ஆனா எனக்கு ஏன் 2 பொண்ணுங்களும் முக்கியம். காயத்ரியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு.
அவளுக்கு ஏற்படுற அவமானம் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பு. ஆனா சுதா அப்படி இல்ல. சுதாவுக்கு ஒரு அவமானம் வந்தா அதை நான் தான் கேட்கணும். உங்களை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க என்ன விளக்கம் சொன்னாலும் நீங்க அங்க போனது தப்புதான் மாமா. ஆமா மாப்பிள, நாங்க போனது தப்புன்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு செஞ்சது எல்லாமே தப்புதான். என் பொண்ணை தேடி வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாருங்க, அது தப்பு. என் பொண்ணு பிரச்சனை பண்ணும்போது அவளை என் கூடயே வச்சிருந்து உங்களை பத்தி எடுத்து சொன்ன பாருங்க, அதுவும் தப்புதான். நீங்க ரைஸ் மில்ல விட்டுற கூடாது, உங்களுக்கு தெரிஞ்ச தொழில செய்யணும்னு சொல்லி நான் பணம் கொடுத்த பாருங்க, அது தப்பு. உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க பணம் இல்லாம தவிச்ச போது என் ஃப்ரெண்ட் முருகேசன் இருந்து நான் கடன் வாங்கி கொடுத்த பாருங்க, அதுவும் தப்புதான். இப்படி எல்லாமே கைவிட்டு போனதுக்கு அப்புறம் சுயமா கௌரவமா ஒரு தொழில் பண்ணணுங்கிறதுக்காக அரிசி கடை வைக்க பணம் கொடுத்த பாருங்க, அதுவும் தப்புதான். இப்படி நான் பண்ணது எல்லாமே தப்புதான்.